இன்னைக்குரிய டிவோஷன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். லூக்கா 6:21. இளைஞனாகிய யோசேப்பை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருக்கு. பல சேலஞ்சஸ யோசேப்பு சந்திக்கிறாரு. அவரை தண்ணீரற்ற வெறும் குழியில போடுறாங்க. பின்பு இஸ்மவேலருக்கு விற்று போட்ட அவனுடைய சகோதரர்கள், அவனை விலக்கி வாங்கிய வர்த்தகர்கள், அப்புறம் அவனை அடிமையாக விலக்கி வாங்கிய போர்த்திபாரும் அவங்க ஒய்ஃபும் அபாண்டமா பொய் குற்றம் சாட்டி போத்திபார் மனைவினால சிறைக்கு போறாரு. யோசேப்பு செய்த உதவிய மறந்து போன பானபாத்திரக்காரன், இவங்க யாவரும் கர்த்தர் யோசேப்புக்கு சொல்லி இருந்தத நிறைவேறுவதற்கு அவனை தகுதியுள்ளவன் ஆக்கும்படியாக தேவனால அனுப்பப்பட்ட கேரக்டர்ஸ். இவ்வளோ சேலஞ்சஸ் யோசேப்பு சந்திக்கிறாரு. ஒரு கதையை பார்ப்போம். ஒரு மூங்கில் துண்டு இருக்கு. தச்சன் ஒருவன் அந்த மூங்கில் துண்டை தன் கரங்கள்ல எடுத்து அவனுடைய தச்சு பட்டறையில ஏதோ ஒரு மூலையில வெகு நாட்களா அந்த மூங்கில் துண்டை வச்சிருக்காரு. ஆனா சற்று நேரத்திற்குள் அதன் மகிழ்ச்சி எல்லாமே மாய்ந்து போயிருது. அதன் எஜமான் அதை எடுத்து உளியினால செதுக்குவதும் கத்தியினால துண்டு துண்டுகளா வெட்டுவதும் அதன் பக்கங்கள்ல துளையிடுவதுமா அவன் தன் தொழில செய்யறான். அவன் செய்த செயல் அதை ரொம்ப வேதனைக்குள்ளாக்குது. அந்த மூங்கில பல நாட்களாக பல வேலைகளை செய்து கொண்டிருந்த அவன் தக்க சமயத்துல தன் வேலையை முடிச்சான். அழகிய ஒரு புல்லாங்குழல் அவனது கரத்துல இருக்கு. அதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடையறான். அந்த புல்லாங்குழல் இசைக்கப்பட்ட போது அதிலிருந்து எழுந்த இன்னிசை இன்னும் அழகா இருக்கு. அவனை ரொம்ப மகிழ்விக்குது. அவன் அதை தன் மார்போடு அணைத்து சிறிய மூங்கில் துண்டை வெட்டுவதும் செதுக்குவதும் துளையிடுவதுமாகிய இந்த வேலைகளை நான் உன்னில் செய்யாதிருந்தா நீ அழகற்றதும் உபயோக அற்றதுமா ஒரு மூங்கில் துண்டாவே எப்பயுமே இருந்திருப்ப. இது முதல் உன்னிலிருந்து எழும்பும் இன்னிசையானது துயரப்படுகிற அநேக உள்ளங்களை ஆற்றி தேற்றும் சொல்றான். நீ வெட்டப்பட்டு உருவாக்கப்படுவதன் மூலமாக அநேக உள்ளங்களை ஆற்றி தேற்றுற அப்படின்னு நீ பிறருக்கும் ஆசீர்வாதமா திகழக்கூடும் அப்படின்னு அந்த மூங்கிலோட அவர் பேசுறாரு. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒண்ணு இருக்கு. பூமிக்குரிய ஒரு எஜமானனே அழகற்றதும் உபயோகற்றதுமான சாதாரண ஒரு மூங்கில் துண்டை நேர்த்தியான ஒரு புல்லாங்குழலாக மாற்றக்கூடிய கைத்திறனும் ஞானமும் இருக்குதுன்னா நம்முடைய பரலோக எஜமானாகிய கர்த்தராகிய இயேசு நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றி அவர் திட்டமிட்டபடி நிறைவேற்றி நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு எவ்வளவு வல்லமையும் கிருபையும் ஞானம் உள்ளவரா இருப்பாரு. நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறும்படியாக சில கஷ்டமான பாதைகள்ல நம்மளை நடத்தி சில மனுஷரை தேவன் நம் வாழ்க்கையில அனுமதிப்பாரு. அவங்க தேவனால் நமக்கென்று நியமிக்கப்பட்ட தேவனின் பிரதிநிதிகள் ஆவாங்க. நம்ம ஜீவியத்துல சம்பவித்த பல இன்னல்களை எண்ணி நம்ம கலங்காம பதறாம அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி பொறுத்திருப்போம். தேவன் நமக்கு அனுமதிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் வேதனையும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே என்பதை மறக்காம தேவனை சார்ந்து கொள்ளுவோம். இப்ப வருகிற இந்த புது மாதத்துல நம்ம இதை நினைவு கூர்ந்து நம்மளுடைய பாடுகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவை அப்படின்னு நம்ம விசுவாசிப்போம். தேவனே உம் திட்டத்திற்கு ஒப்புவிக்கிறேன். ஆமேன்.